இன்னைக்கு லோகி ஸ்கூலுக்கு ராகி சேமியால புட்டு தான் செஞ்சு கொடுத்து விட்டுருந்தேன். இன்னைக்கு வீக்கெண்ட் வேறையா சிம்பிளா ஏதாவது பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் டக்குன்னு இந்த ஐடியா வந்தது. முன்னாடிலாம் இந்த ராகி சேமியா வச்சு என்னடா செய்யறதுன்னு ஒரு குழப்பத்துல திரும்பி ஒரே ஒரு டைம் தான் இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கேன். அதுவும் நார்மல் சேமியா மாதிரி செஞ்சேன். அதை வீட்டுல ஒருத்தர் சாப்பிடல. அதனால கொஞ்சம் இந்த மாதிரி இனிப்பு சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது லோகி நல்லா சாப்பிட்டுக்குவானேன்னு சொல்லிட்டு இந்த மெத்தட்ல செஞ்சு கொடுத்து விட்டுருந்தேன். அப்புறம் நான் யூஸ் பண்ற இட்லி பாத்திரத்தோட டீடைல் அப்புறம் அது நல்லா இருக்கா குவாலிட்டி எல்லாம் கேட்டிருந்தீங்க. நான் வாங்கி 2 வருஷம் ஆகுது. கோயம்புத்தூர்ல இருக்கும்போதே வாங்கிட்டேன். இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. அப்புறம் இந்த ராகி சேமியா புட்டு எப்படி செஞ்சிருந்தேன்னா, இந்த ராகி சேமியாவை கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு தண்ணியில போட்டு ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அந்த மாதிரி இட்லி பாத்திரத்துல வேக வச்சு எடுத்துட்டு இது கூட கொஞ்சமா நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே துருவன தேங்காய் கொஞ்சமா நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இதுதான் இதற்கான செய்முறை. செய்யறது ரொம்ப சிம்பிள் தான். ஆனா அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். அதை செஞ்சு முடிச்சுட்டு சைட்லயே இந்த லஞ்சுக்கான வேலையை முடிச்சிட்டேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார், அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் இதெல்லாம் கூடவே ரெடி பண்ணிட்டா அன்னைக்கு ஒரு 3 மணி நேரம் நமக்கு ரெஸ்ட் கிடைக்கும். இல்லைன்னா என்னமோ முழு நேரமும் கிச்சன்லயே இருக்க மாதிரி இருக்கும். அதனால குயிக்கா எல்லா வேலையும் முடிச்சு லோகி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் நமக்கு ரெஸ்ட் தான். அவ்வளவுதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.